நாயகன் கதாநாயகியாக இருக்கக்கூடிய சந்திரசேகரன் சேத்துமணி அம்மையார் அவர்களை மேடைக்கு அழைத்து இங்கே அமரச் செய்வது நமது மரபு. அதனால் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் கூப்பிடுறோம். நாம் அனைவரும் ஒரு பரத்த கரகோஷம் கொடுத்து அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தயவுசெய்து இருக்கையில் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
நமக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அவர்களுக்கு இந்த பிரிவு உபச்சார விழா, ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனை செய்து வைப்பதில் நம்மெல்லாம் பெரும் பாக்கியம் அடைந்திருக்கிறோம். மரியாதை செய்யும் வகையாக நாம் அனைவரும் சேர்ந்து, அவர்கள் குடும்பத்தாரும் சேர்ந்து அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இப்பொழுது மலர் மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. மேனேஜர் அவர்கள் சால்வை போட்டுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து ஒரு சில வார்த்தைகள், எனக்கு தெரிந்த ஒரு சில வார்த்தைகளை பேசிவிட்டு அடுத்தடுத்து அவர்கள் தொடர்ந்து பேசலாம் என்று அழைக்கிறேன். திருக்குமரிய சந்திரசேகர் சேத்துமணி தம்பதியருக்கு எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சேத்துமணி அம்மையார் அவர்கள், சேத்து என்றாலே நமக்கெல்லாம் தெரியும் ராமர் கட்டின பாலம்தான். மணி என்றால் ஜுவல்ஸ், ஆபரணம். சேத்துமணி அப்படின்னா த பிரிட்ஜ் ஆஃப் ஜுவல் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சந்திரசேகர் அப்படிங்கிற பேர் எடுத்துக்கிட்டோம்னா, சந்திரன் என்றால் உங்களுக்கு தெரியும், மூணில் இருக்கிற சந்திரன். அந்த சந்திரனை தலையில் தரித்தவர் சிவபெருமான். சேகரம் என்றால் கிரீடம் என்று பொருள். அதனால் சந்திரனை தலையில் தரித்தவர் சந்திரசேகரன். ஆக இவர் சிவன், இந்த அம்மா வைணவம். சிவ வைணவத்துக்கு ஐக்கியமாக உதாரணமாக ஒரு தம்பதி இவர்கள். அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தார் அப்படிங்கும்போது அன்பால் அனைவரையும் அரவணைத்து இதனால் வரை சிறப்பாக பணியாற்றி இன்றைக்கு ரிட்டையர்மெண்ட் ஆக இருக்கிறார்கள். இவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள், நாம் குருன்னா குருவுக்குள்ள மரியாதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிவிட்டு அமரலாம் என்று இருக்கிறேன். அவர்கள் நம்ம ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா, அந்த பள்ளிக்கூடத்தில் நம்ம குழந்தைய பிறந்த உடனே நல்ல ஸ்கூலில் நல்லபடியாக படிக்க வைக்கணும் குழந்தைய அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா ஆசைப்படுவாங்க. உடனே அம்மா அப்பா கிட்ட சொல்வார், நல்ல பள்ளிக்கூடத்தில் போடுங்கன்னு. நல்ல பள்ளிக்கூடம் அப்படின்னா, பள்ளிக்கூடம் என்பது ஒரு கட்டடம் தான். அந்த கட்டடத்தில் பணிபுரிகின்ற ஆசிரியர்கள்னால்தான் அந்த பள்ளிக்கு சிறப்பு. அதுபோன்று பல ஆசிரியர்கள் பல சிறப்பான பணிகளை செய்து பல நன்முத்துக்களை உருவாக்கிய இடம்தான் பள்ளிக்கூடம். அதான் நல்ல பள்ளிக்கூடம்னு சொல்லுவாங்க. அந்த நல்ல பள்ளிக்கூடத்தில் சேருங்கன்ட்டு தாயானவள், எல்லாருக்கும் உலகத்தையே ரசிக்கக்கூடிய தாய், நம்ம தாய். அந்த தாய் குழந்தைக்கு சொல்லி, அப்பா கிட்ட சொல்லி, நல்ல குழந்தைய நம்ம நல்ல பள்ளிக்கூடத்தில் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுவாங்க. சேர்த்து விடும்போது எல்கேஜிக்கு குழந்தைகள் வருவாங்க, நம்ம டீச்சர்ஸ்கிட்ட கொண்டு விடுவாங்க. சில குழந்தைகள் அழுகும், சில குழந்தை சிரிச்சுட்டு போகும், சில பை சொல்லிட்டு போகும். ஆனால் நீங்கள் பொதுவாக பார்த்துருக்கலாம், எல்கேஜி குழந்தைகளுக்கு எல்லாமே லேடி டீச்சர்ஸ் தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா தாய்க்கு தான் தெரியும் ஒரு குழந்தையின் பற்றி எப்படி இது பண்ணணும், போகணும், வரணுன்ட்டு. அதனால் அந்த குழந்தைய எல்கேஜியில் கொண்டு போய் சேர்க்குறதோடு நம்ம கடமை முடிஞ்சு போச்சு. ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் தெரியாத சமாச்சாரம் இல்லை, எல்லாமே தெரிஞ்ச சமாச்சாரம் தான். இருந்தாலும் தாய் குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் 3 வயசு 5 வயசு வரைக்கும் தான்
தன்னை பற்றி குழந்தைய பற்றி ரொம்ப கவலைப்பட்டுருப்பாள். அதுக்கப்புறம் அப்பா கிட்ட சொல்லுவாள், அப்பா நல்ல பள்ளிக்கூடத்தில் போகணுன்னு சொல்லுவாள். போட்டு குழந்தைய கொண்டு போய் டீச்சர் கையில் எல்கேஜி படிக்கும்போது டீச்சர் இன்முகத்தோடு வருவாய்ப்பாங்க. உடனே சாக்லேட் கொடுப்பாங்க. அந்த குழந்தைக்கு என்ன தேவை, பிஸ்கட் தேவையோ சாக்லேட் தேவையோ அதை அப்படியே கொடுத்து அந்த குழந்தைய 1ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு மாதிரி கொண்டு வருவாங்க. 1லேருந்து 5 வரைக்கும் ஒரு மாதிரி கொண்டு வருவாங்க. 5லேருந்து 8 வரைக்கும் ஒரு மாதிரி. ஏன்னா இந்த பசங்களோட நிலைமை மாறிக்கிட்டே இருக்கும். 5, 8, 16 இப்படி பல நிலைகள் இந்த குழந்தைகள் வளருவாங்க. குழந்தையை பெற்று நம்ம பள்ளிக்கூடத்தில் கொண்டு விட்டதோடு நம்ம கடமை முடிஞ்சு போச்சு. ஆனால் அதை பண்பாளனாகவும் அறிவாளனாகவும் அறிஞனாகவும் ஆக்கக்கூடிய பொறுப்பு ஆசிரியர் கையில் இருக்குது. ஆசிரியரை நம்பி தான் நாம் இதெல்லாம் விடுறோம். இதெல்லாம் குருவனோட கிருபா கடாட்சம் இருந்தால் தான் நடக்கும். அவர்கள் குருவாக திகழ்ந்து நமக்கு நல்ல குருவை காமிக்கிறதுனால தான் நம்ம நல்ல பள்ளிக்கூடத்தில் இது மாதிரி சேர்த்து 16ஆம் வகுப்பு வரைக்கும் படித்து அதுக்கப்புறம் IAS, IPS, ICS, கலெக்டர் இன்றைக்கி பல மாணவர்கள் நமது பள்ளியில் உருவாகி இன்றைக்கு இருக்கிறார்கள். அவர்கள்லாம் வந்து இன்றைக்கி டீச்சர்ஸுக்கு ஹானர் பண்ணுறதுக்காக வந்து மீட்டிங் போட்டு பேசி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணமாக திகழ்வர்கள் ஆசிரியர்கள். இந்த ஆசிரியர் பணி வந்து சாதாரண பணி இல்லை, மிகவும் சிறந்த ஒரு பணி. அதாவது ஆசிரியர் நல்லா கிடச்சிட்டாருன்னா நல்ல குரு கிடச்சிட்டாருன்னு நினச்சோம். நல்ல குரு கிடச்சிட்டாருன்னா வாழ்க்கையில் வேறு எதுவுமே தேவையில்லை. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் குரு அமைது போன்று ஆசிரியர். அந்த மாதிரி இந்த ஆசிரியர்கள் சிறப்பாக பணியாற்றி சேதுமணி அம்மையார் அவர்கள் நல்லபடியாக தன்னுடைய பணியை சிறப்பாக முடித்து பல கல்வியாளர்களை உருவாக்கி இன்றைய தினம் பணி நிறைவு பாராட்டு விழா காணக்கூடிய தினத்திலே எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்கள் செல்வ சிறப்புடன் நீடூழி வாழ ஆண்டவனை பிரார்த்தித்து அடுத்தபடியாக அம்மையார் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எங்களது நாத்தனார், எங்களோட சின்ன மாமியார், அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. இப்போ எங்கள் நாத்தனார் என்னை பற்றி பேச போகிறாங்க. ஓகே. அனைவருக்கும் வணக்கம், இனிய மாலை வணக்கம். எங்கள் குடும்பத்தின் சார்பாக அனைவரையும் வரவேற்று இந்த சேதுமணியின் நிறைவு விழா 38 வருடங்களாக ஆசிரியர் பணியை அருமையாக இன்று ஓய்வு பெறுகிறார்கள். ஜவஹர் பள்ளியின் சிறந்த முதல்வரை இழந்த வருத்தம் இருக்கும். ஆனால் எங்கள் குடும்பத்துக்கு மகிழ்ச்சி. எங்கள் குடும்ப பெண் இனி எங்களுக்குத்தான். சிறப்பாக பணிபுரிந்து ஓய்வு பெறும் எங்கள் குலப்பெண் சேதுமணியை அனைவரின் சார்பிலும் வாழ்த்துகிறோம். எங்கள் சேதுமணியை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகிறோம். சேதுமணி முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருந்த எங்கள் சந்திரசேகரை பாராட்டி மகிழ்கிறோம். சீதாலட்சுமி மகாலிங்கம், மகாலிங்கம் வந்து சேதுமணியோட அப்பா. அவங்க வந்து ரயில்வேயில் வேலை பார்த்தாங்க. சோமசுந்தரம் கோமதி இவங்களுக்கு மருமகள். எங்கள் வீட்டிற்கு வந்து சேதுமணியை வாழ்த்தி வணங்குகிறோம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ஜவஹர் பள்ளி செக்ரட்டரி அவர்கள் தற்போது சேதுமணியை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓரிரு வார்த்தைகள். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் வந்து கல்பனா தேவி, செக்ரட்டரி ஜவஹர் ஸ்கூல்ஸ். மேடம் பற்றி சொல்லணுன்னா அவங்க சேவை வந்து எந்த ஊருக்கு போனாலும் அங்கே இருக்கிற யாராவது ஒரு மாணவரோ இல்லை உயர் பதவியில் இருக்கிறவங்க எங்களோட பிரின்ஸ்பால், எங்களோட டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அந்த அளவு அவ்வளோ பேரை உருவாக்குன ஒரு பெரிய டேலண்டட், ரொம்ப டெடிக்கேட்டட், வேலையே முக்கியமாக இருக்கிறவங்க. ஸோ அவங்க ஒரு மோர் தென் 35 இயர்ஸ், 35 வருஷத்துக்கு 38 இயர்ஸ் ஒரு ஆசிரியராக பணியாற்றிருக்காங்கன்னா எவ்வளோ நம்ம நாட்டுக்காக பண்ணியிருக்காங்கன்றது அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு பயங்கரமான புண்ணியமான விஷயம். ஸோ இனி அவங்களோட லைஃப் வந்து
பீஸ்ஃபுல்லாக, ஹாப்பியாக, ஹெல்த்தியாக அவங்க ஹஸ்பண்ட் மிஸ்டர் சந்திரசேகரோடு இருக்கணும்னு ஜவர் ஸ்கூல் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்து. நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் அருளழகன், அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஜவஹர் ஸ்கூல்ஸ். மேடம் பற்றி சொல்லணுன்னா, ஜவஹர் எஜுகேஷன் சொசைட்டி இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் பேஸ்மெண்ட் அவங்க தான். அன்றைக்கி 6 பேரோடு ஆரம்பித்த ஸ்கூல் இன்றைக்கி 427 டீச்சர்ஸ் இருக்காங்க. அதோட முக்கிய டெவலப்மெண்ட் வரப்பு அவங்க தான். வரப்பு உயர எல்லாம் உயர்ந்த மாதிரி இன்றைக்கி இந்த ஜவஹர் சொசைட்டி ஒரு ஆலமரமாக உயர்ந்திருக்குன்னா இவங்கள மாதிரி இருக்கிறவங்க தான் அதுக்கு காரணம். மேடம் இந்த ஓய்வு பெறும் நாளில் எல்லா வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என வாழ்த்தி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். We welcome our Treasurer Sir, Sri V. Dhanapal, CGM Finance, Corporate Office, NLC India Limited. Welcome, sir. Sir is our Treasurer, Sri D. Dhanapal, CGM Finance, Corporate Office, NLC India Limited. ஆக்சுவலி நான் என்னோட மேடத்தோட ஸ்டூடெண்ட்டோட ஃபாதராக தான் வந்து நிற்கிறேன். ட்ரெஷரர் அப்புறம் தான். ஸோ I admire a lot of qualities from the madam. One of the best qualities, she used to maintain the student-teacher relationship forever. Even after a long break, she used to inquire about my daughter, not only my daughter, other daughters also. So she is very particular about the, she used to take care of the students very well. So on behalf of JES and on my own behalf, I pray the Almighty for giving a peaceful and healthy retirement to madam and family. Thank you, madam. Thank you for your kind wishes, sir. Sri Ramakrishnan, canteen manager, to address the gathering. வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு சேதுமணி அம்மையார் அவர்கள் படித்து முடித்துவிட்டு உயர்கல்வியும் கற்று ஆசிரியர் பணியில் சேர வேண்டும். ஆசிரியர் பணி அறப்பணி என்று அதில் தன்னை இணைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் ஜவஹர் பள்ளியில் ஆசிரியராக சேர்ந்தார். ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் சென்ற பிறகு மாப்பிள்ளை நெய்வேலியாகவே இருந்தால் பரவாயில்லை அப்படின்ட்டு மாப்பிள்ளை தேடும் படம் ஆரம்பித்தது. அப்போது சந்திரசேகர் குடும்பத்தோடு அவர்களுக்கு தொடர்பு ஏற்பட்டு சந்திரசேகரை பார்த்தார்கள். சரி, மாப்பிள்ளை நல்லா இருக்கார், பக்கத்து ஊருக்கார் தான், தெரிஞ்சவர் தான் சொல்லிட்டு திருமணம் நடைபெற்றது. அந்த திருமணம் இனிதே நடைபெற்றது. அந்த ஜவஹர் ஸ்கூலுங்கிறது என்எல்சி நிறுவனம் எப்படி மின்சாரத்தை உற்பத்தி தென் மாநில ஒளிர வைக்குதோ அது போன்ற என்எல்சி நிறுவனம் ஜவஹர் ஸ்கூல் என்ற அமைப்பை ஏற்படுத்தி அதில் அம்மையார் போன்ற சிறந்த ஆசிரியர்களை பணியமர்த்தி பல அறிவு ஜீவிகளை உருவாக்கி தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகெங்கும் அனுப்பி வைத்து இன்று தமிழகத்தையும் அந்த பள்ளியையும் பேரையும் சிறப்புற விளங்கி கொண்டிருக்கிறது அந்த ஜவஹர் பள்ளி. காரணம், அந்த அப்படிப்பட்ட அறிவு ஜீவிகளை உருவாக்கியதன் காரணமாக தான் அந்த மாணவர்கள் பள்ளியை இன்னும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணம் சொல்ல வேண்டுமானால், என் பையன் என் பொண்ணு 2 பேருமே மேடத்துக்கிட்ட கணக்கு வாத்தியார் கணக்கு சொல்லி கொடுத்தாங்க, கணக்கு படித்தாங்க. இப்போ அவங்க 2 பேருமே அயர்லாந்து, ஜெர்மனி, அமெரிக்கா போன்ற நாடுகளில் சாஃப்ட்வேர் ஆராய்ச்சியாளராக இருக்காங்க. பல நிலைகளில் பல பணி பார்த்தாங்க. இப்போ எங்கள் பொண்ணு ஊருக்கு வந்தால் கூட சேதுமணி மேடம் நல்லா இருக்காங்களா, பார்த்தாங்களான்னு அந்த நினைவு, பள்ளியினுடைய அந்த நினைவு அவங்களை நினைவு எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் திருமணம், சேதுமணி அம்மையார் திருமணத்தில் நான் வாழ்த்துறை வாங்கிய நினைவு எனக்கு இருக்கிறது.
அதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். திருமண நாள் 4/8/93 வெள்ளிக்கிழமை, திருமண மண்டபம் வட்டம் 24 நெய்வேலி. மணமகன் சட்டநாதன் என்கின்ற சந்திரசேகரன் TS2. மணமகள் சேதுமணி ஜவஹர் ஹையர் செகண்டரி ஸ்கூல். மணவிழா காணும் மாதரசியின் மணவாளனே, உன் மணவிழா கோலம் கண்டு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இனிய இந்நாளில் தொழிலாளர் தொண்டுக்கென்றே தொய்வில்லாமல் உழைத்திட்ட அப்பொன்னாளை திரும்பி பார்க்கிறேன். தொழிலாளர் பிரச்சனையால் தொந்தரவு அதிகமாகி நான் தொய்வுற்ற போதெல்லாம் தொழிலாளர் சட்டம் சொல்லி என் தொய்வினை போக்கி வைத்தாய். பிரச்சனை ஏற்பட்டு தொழில் பிரிவில் பிணக்குகள் வருவதென்றால் பிணக்கினை தீர்ப்பதற்கு சட்டநாதன் எங்கே என்று சக தொழிலாளர் உன்னை அழைப்பார்கள். குடும்பம் என்ற தொழிலகத்தில் குழப்பங்கள் வருவதுண்டு. யார் உனக்கு சட்டம் சொல்வார் குழப்பத்தை தீர்ப்பதற்கு? நான் உனக்கு உரைத்திடுவேன். குடும்பம் ஒரு தொழிலகம்தான். விட்டு கொடுப்பதிலே விஞ்சி நிற்பதுதான் விருப்பமில்லா இல்வாழ்க்கை குடும்பம் என்று. இல்லறம் ஏற்கும் இனிய மணமக்களே, இன உணர்வு காத்திடுவீர், மொழியுணர்வு காத்திடுவீர், வெற்றி பல குவித்திடுவீர், வையம் புகழ காத்திடுவீர். இது எதுக்கு ஞாபகப்படுத்துகிறேன்னா, சந்திரசேகர் எங்களுக்கு அவ்வளோ ஒரு முக்கியமான ஆளாக இப்போ இருந்தால், எதுவாக இருந்தாலும் சந்திரசேகர் கூப்பிடுங்க அப்படிம்பாங்க. அந்த நிலையில் அவர் முன்னாடி ஓய்வு பெற்றார். அம்மையார் இன்றைக்கு ஓய்வு பெற்றார். சந்திரசேகரை பொறுத்த வரைக்கும் இது 2வது ஓய்வு. காரணம் என்னவென்றால், நான் அடிக்கடி அவர் காலையில் தொடர்பு கொள்வேன் ஃபோனில். சார் மேடம் கிளம்பிட்டு இருக்காங்க, அவங்கள அனுப்பிச்சுட்டு பேசுகிறேன், அப்புறம் பேசுகிறேன் பாரு. இப்போது அந்த பணியில் தான் 2ஆம் ஓய்வு அவருக்கு. அந்த 2ஆம் ஓய்வில் 2 அம்மையாரும் அவரும் எந்த பணியுமின்றி மன மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. தேங்க்யூ சார் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் recalling of past memories and the வாழ்த்து மடல் also. Now I invite Mr. Ravanan from Tanjore, colleague of our Chandrasekharan sir. உங்கள் அனைவருடைய மிகுந்த பாசத்திற்குரிய அம்மையார், என்னுடைய நண்பரின் துணைவியாரும், இந்த 2 குடும்பங்களும் மிகவும் பண்பட்ட குடும்பம். அதிலே ஒருவருக்கொருவர் அன்பு பொழிவதிலே, வருகின்றவர்களை அரவணைப்பதிலே எல்லாவற்றிலுமே சிறந்த குடும்பம். நான் பேசவே எடுத்துக்கொண்ட தலைப்பை அவர்களுடைய நாத்தனார் அவர்கள் எப்படி இந்த செய்தி தெரிந்தது என்று கூட தெரியவில்லை, அவர்களே எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார்கள். நான் இந்த குடும்பத்தை பற்றி தான், ஏனென்றால் இன்றைக்கு நாட்டிலே ஒரு கூட்டு குடும்பமாகவோ அல்லது குடும்பத்தில் இருக்கிற அக்காள் தங்கை அண்ணன் தம்பிகளுடைய உறவு என்பது அருகிக்கொண்டு குறைபாடுள்ள சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் ஒன்றை வலியுறுத்தி சொல்லியாக வேண்டும், நம்முடைய வருங்கால தலைமுறைக்கும் சரி இப்பொழுது இருக்கின்ற தலைமுறைக்கும் என்பதனாலேயே இந்த பணி நிறைவு இந்த நிகழ்ச்சியிலே நாளைக்கு பணி நிறைவை எட்ட இருக்கின்றாலும் ஒரு நாள் முன்னதாக அவர்கள் அலுவல் காரணமாக இந்த தேதியை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். அதற்காக அம்மையாருடைய பணி என்பது சொல்லி மாளாது. ஏனென்று சொன்னால், மாணவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது நம்முடைய பிள்ளைகளை பற்றி நமக்கே தெரியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு 40 பேர் 39 பேர் அல்லது 35 பேரை ஒரு பள்ளிக்கூடத்தில் மிக அமைதியாக அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை உள்வாங்குகின்ற அளவுக்கு கொண்டு வருவது என்றால் மிகவும் சிரமம். ஆனால் இவர்களுடைய வகுப்பிலே ஒரு குண்டூசி விழுந்தால் கூட கேட்கக்கூடிய அளவிற்கு மாணவர்களையும் மாணவிகளையும் கட்டுப்பாடாக வைத்திருந்தார்கள். அடித்து அல்ல, அன்பால் அவர்களுக்கு புரியும் விதமாக எல்லா பாடத்தையும் நாம் எளிதாக உள்வாங்கிக் கொள்ள முடியும். சிலருக்கு கணக்கு என்பது பிணக்கு. அப்படிப்பட்ட கணிதத்திலே அவர்கள் மனதிலே பதிகின்ற அளவிற்கு சொல்ல வேண்டும். அவர்களை உற்சாகப்படுத்தி பயிற்சி கொடுத்து முயற்சியை உண்டாக்கி அவர்கள் அதிலே முழு மதிப்பெண்கள் பெற்று இன்றைக்கு பல நாடுகளிலே எனக்கு முன்னாலே பேசியவர்கள் சொன்னது போல உலகம் பூராவும் இருக்கின்றார்கள் இவர்களுடைய மாணவர்கள். நான் ஒரு கலெக்டரை பார்த்தால் வணக்கம் என்று தான் சொல்ல முடியும். ஆனால் அவர்கள் பெயரை சொல்லி கூப்பிட முடியும். டாக்டரை பார்த்தாலும் வா முருகேசா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆசிரியர்களால் மட்டும்தான் அந்த இடத்திலே அவர்களுக்கு
ஒரு சிறப்பான நிலை இருக்கிறது. அதைத்தான் சொல்வார்கள், மற்ற பணியெல்லாம் பணத்திற்கானது, இது அப்படிப்பட்ட பணி அல்ல. ஆசிரியர் பணி, தொண்டர பணி, இன்னும் சொல்லப்போனால் தூய்மையான உள்ளத்தோடு எல்லா பிள்ளைகளும் தன் பிள்ளைகளாக ஏற்று அவர்களுடைய வெற்றிக்கு வித்திட்டவர்கள். அந்த வகையிலே அம்மையாரை பற்றி நான் பேச வேண்டுமென்றால் 1 மணி நேரம் ஆகும். அந்த அளவுக்கு இருந்தார்கள். குடும்பத்திலே 2 குடும்பத்தையும் அணைத்து அவர்களுக்கு முன்னேற்றத்திற்காக ஒரு உந்துகோலாக இருந்திருக்கின்றார்கள். அதை போலவே சந்திரசேகர் அவர் சந்திரசேகருக்கு மார்க்கு போடும். சந்திரசேகர் அவர்களுடைய வாழ்க்கைக்கு மதிப்பெண் போட்டிருந்தால் 100க்கு 100 இருவரும் அதிலே சோடை போகவில்லை. அந்த அளவிலே நான் நன்கு அறிவேன். அவர்களுடைய மகளுக்கு திருமணம் ஆக வேண்டும், அதுதான் என்னுடைய விருப்பம், விளைவு என்று சொல்லி இந்த நல்ல நேரத்திலே நிறைய செய்திகள் பேச வேண்டும் இருந்தேன். ஜவஹர் பள்ளியிலே முதல்வர் சுந்தரம் தொடங்கி, ராமானுஜம் தொடங்கி, ஜீனதயாளன் அவர்கள் தொடங்கி, அம்மையார் தொடங்கி, கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மற்றபடி யசோதா மேடம், இப்படி எல்லோரும் இருந்தாலும் இவர்களுடைய காலம் ஒரு பளிச்சென மக்கள் மத்தியிலே பேசக்கூடிய அளவுக்கு நல்ல அளவிலே வெற்றிகளை மாணவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இவருடைய 38 ஆண்டுகால உழைப்பு என்பது உயரியது. உழைப்பவரே உயர்ந்தவர். இந்த நேரத்திலே நிறைவாக ஒன்று சொல்லி முடிக்கின்றேன். உயிர்களை நேசியுங்கள், புத்தகங்களை வாசியுங்கள், குழந்தைகளுக்கு கையை கொடுங்கள், முதியோர்களை அரவணையுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Sir, we are much grateful for your thoughtful recollections. Now, I invite Parniammal Madam from Maths Department to share her views about her friend, our principal. Good evening to everybody. Today, I am very happy to see about all of you in this occasion. She is my close friend. We two worked together for a long time. Because of that only, even I am ready to come and meet both of them here after a long time. I pray to God they must have a healthy, prosperous future life. Let them spend their time for their family further, because she devoted her life to the Jawahar Society. All the students, wherever we are going, they will talk about. I am very happy to have a chance to meet her here. I am praying to the Almighty to have a peaceful life. Thank you. Thank you, madam. Your heartfelt words could make us to understand your relationship. This is over. This is also over. May I invite Mr. Subbaiah sir in joining us to celebrate our principal's legacy. Sir is our Chandrasekhar sir's friend. Thank you. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று பணி நிறைவு பெற்றிருக்க எங்களுடைய அருமை நண்பர் சந்திரசேனை அவருடைய துணைவியார் அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இருவருடைய பணி இந்த சமூகத்துக்கு ஒரு முக்கியமான பணி, ஆசிரியர் பணி. பெற்றோர்கள் பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்கிறார் உலகத்திற்கு, இந்த உலகத்தையே கற்றுக் கொடுக்கிறார்கள் ஆசிரியர்கள். அந்த வகையில் அம்மையார் ஆற்றியிருக்கிற பணி பாராட்டுதற்குரியது, போற்றுதற்குரியது. அவருடைய அந்த பள்ளி காலங்களிலே அவர்கள் மிக மிக பொறுமையோடு, பொறுப்புணர்வோடு, அவருக்கு உரிய பதவி உயர்களெல்லாம் மறுக்கப்பட்ட போதிலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த பிள்ளைகளை நம் பிள்ளைகளைப் போல கல்வி அறிவிலே நாம் ஒரு முக்கியத்தை கொடுத்து அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று அந்த அர்ப்பணிப்பான பணி நிச்சயமாக பாராட்டத்தக்கது. அதேபோல் ஐயா அவர்கள் மேற்கொண்ட பணி நம்ம வள்ளலார் சொல்லியபடி பசிப்பிணி ஆற்றுதலிலே அவர்கள் உணவக மேலாளராக இருந்து சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார். அந்த வகையிலே
இருவரையும் மனதார பாராட்டி அவருடைய பணி நிறைவு காலம் வளத்தோடும் நலத்தோடும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயற்கை பேராற்றலை விரும்பி கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for sharing your wonderful views about our principal and sir. இவங்க வந்து சேதுமணியோட கோ சிஸ்டர். இவங்க ஓரிரு வார்த்தைகள் அவளை பற்றி பேசுவார்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பேர் கவிதா. எங்கள் மாமி மாமா தான் அவங்க. எனக்கு ஓப்படியாரம் வேணும், ஆனால் மாமி மாமான்னு கூப்பிட்டுக்கிறேன். ரொம்ப வருஷமாக நாங்கள் இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து அவங்க ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க எல்லா விதத்துலேயும். இவங்க வந்து நெய்வேலி ஜவஹர் ஸ்கூல் மேல்நிலைப் பள்ளியில் 38 வருடங்களாக கணித ஆசிரியராக பணிந்துள்ளார்கள். இவர்கள் பலவித பதவிகளிலிருந்து உயர்வு பெற்று கடைசியாக பிரின்சிபாலாகி ஓய்வு பெறுகிறார்கள். அன்பும் பாசமும் நிறைந்து எல்லாருக்கும் ரொம்ப அமைதியானவங்க, பொறுமையாகவும் இருப்பாங்க. ரொம்ப தந்தை கிடையாது. திருக்குறள் சொல்கிறேங்க, தந்தை கிடையாது. மாணவர் ஆசிரியர் சிறந்த நூல் தந்தார் போல் இவர்கள் ஒரு நல்ல ஆசிரியர். 1000 தந்தைக்கு சமம். இவங்க வாழ்க்கையை சரிசமமாக புரிந்து கொள்ளவும் கற்றுத்தந்தவர். வினாக்களுக்கு விடை மட்டும் இல்லாமல் நல்ல சிந்தனையும் தீர்வையும் தர கற்றுத்தந்தவர் இவர்கள். மாணவர்கள் மனதில் ஆழமாய் பதித்து காலம் கடந்தாலும் மாணவர்களை நினைத்திருப்பார்கள். பல்லாயிரம் குழந்தைகளை வாழ்வில் உங்கள் கணக்கில் அடங்காத பேரானந்தம். எல்லாருக்கும் நல்ல பொறுமையாக கணக்கெல்லாம் சொல்லி கொடுத்து நல்ல உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து புதிய தொடக்கம். மாமி, உங்கள் பணியின் தீவிரம், நேர்மை, நம்பிக்கை எல்லாம் எங்களுக்கு பெருமை, மகிழ்ச்சி. இந்த விழாவை சீரும் சிறப்புமாக அமைத்து தந்த எங்கள் மாமாவின் நண்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. வாழ்த்துக்கள், இருவருக்கும் வாழ்த்துக்கள். Thank you, madam, for your wonderful speech. Now, I invite our beloved teacher, Mrs. Potramarai Chelvi, to sing a song. எல்லாருக்கும் மாலை வணக்கம். நம்ம மேடமுக்கு ரொம்ப ஒரு ஆப்டான ஒரு பாட்டு, அதை பாட முயற்சிக்கிறேன். இப்போல்லாம் ரொம்ப தம் கட்டவே முடியல. ஓகே. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு. உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது. என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது. எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயமெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள். ஒளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வலி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம் காணும். யாருக்கில்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம்,
ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஆ வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானமளவு யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம். லட்சம் கனவு கண்ணோடு, லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாரும் இல்லை, உறுதியோடு போராடு. மனிதா உன் மனதை கீறி விதை போடு, மரமாகும். அவமானம் படு தோல்வி எல்லாமே உறவாகும். தோல்வியின்றி வரலாறா, துக்கம் என்ன என் தோழா. ஒரு முடிவிருந்தால் அதில் தெளிவிருந்தால் அந்த வானம் வசமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே பகலானால் இரவொன்று வந்திடுமே. தேங்க்யூ. ஸ்பீச் இருக்கு, வாங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார் தான். வாங்க வாங்க சித்தப்பா. வணக்கம். நமது சேதுமணியின் கணவர் சந்திரசேகர் சாரின் அன்பு மாமா அவர்களை வாழ்த்துவதற்கு வந்திருக்கிறார்கள். We welcome Madam T.G. Chitrakala, CGM, Vigilance Department, NLC India Limited, Member GS. Welcome, Madam. ரிட்டையர் ஆகிறாங்கன்றது இட்ஸ் டீப்பனிங். ஒரு என்ன பண்ணுறது, எல்லாருக்குமே இந்த காலத்தின் கட்டாயம் அவங்கெல்லாம் ரிட்டையர் ஆகணுன்றது இட்ஸ் ஃபோர்ஸ்ஃபுல். பட் நமக்கு ஸ்கூலுக்கும் சரி, டீச்சர்ஸ்க்கும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷலாக திஸ் இஸ் அ கிரேட் லாஸ். அவங்க வந்து நிறைய பிள்ளைங்கள வந்து முன்னுக்கு கொண்டு வந்து அவங்கக்கிட்ட படித்த பிள்ளைங்க நிறையா வந்து நல்ல
பிளேஸ்மெண்ட் ஆகி நல்லபடியாக இருக்கிறாங்க. ஏன் டு டெல் த ஃபேக்ட், என்னோட பிள்ளைங்களும் அவங்கக்கிட்ட படித்த அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். இன்றைக்கி கூட நீங்கள் கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு 2015 2013 படித்த பிள்ளைங்களோட பேரை சொன்னீங்கன்னா அந்த பிள்ளைங்களோட பேரண்ட்ஸை பற்றியும் சொல்லுவாங்க, அந்த பிள்ளைங்க இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குவாலிட்டிஸ் ஆஃப் டீச்சர்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். திஸ் இஸ் அ கிரேட் லாஸ் டு ஜவர் ஸ்கூல் அண்ட் ஆல்சோ டு த JES சொசைட்டி. ஒன்லி திங், இவங்களோட ஃபுட் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு இனிமேல்ட்டு வரக்கூடிய டீச்சர்ஸும் இவங்கள அளவுக்கு நல்ல பிள்ளைங்கள முன்னுக்கு கொண்டு வந்து இந்த சொசைட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட் ஐம் பிளேசிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. தேங்க்யூ. நன்றி. Thank you, madam. Your kind words about our principal have warmed our hearts. Thank you for recognizing their tireless efforts and passion for teaching and learning. We welcome our former principal, Sri G. Krishnamurthy sir.
May I request sir to share his views about our madam? Good evening, everyone. Revered Principal Madam and her husband. We can say today is the happiest day, but for them it is the day of retirement. All of us are aware that when there is appointment, there is retirement. We have to accept this date very, very happily because our life starts from this day only. That is the day of retirement. I have been in touch with our madam for about 25 years or so. In different levels, I moved with her. When I was the principal, I was there in CBSE, and we were happy to work together in our school campus. We as teachers and administrators had seen so many ups and downs in Jawahar soil, and those are memorable days, and memories will never be forgotten. All these are in our cherished memories. I take this golden opportunity given to me to say a few words about our madam. We pray to God the Almighty to shower His choicest blessings on this couple, and may God bless them abundantly with health, good health and prosperity. We strongly believe that next gathering will be the gathering in view of our daughter's marriage. We pray to God that He will shower His blessings on their daughter to get married, and we will all assemble here to welcome that couple and bless them. Thank you very much. Thank you, sir, for your heartfelt words about our beloved principal. May I request our beloved teacher, Mrs. Potramarai Chelvi, to speak about our principal. மாலை வணக்கங்கள். இன்று நாம் அனைவரும் நமது பள்ளி முதல்வர் திருமதி சேதுமணி அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழாவுக்காக இங்கு கூடியுள்ளோம். 38 ஆண்டுகள் ஒரே பள்ளியில் சிறந்த முறையில் பணி செய்வது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏனெனில் மேடம் நம்ம பள்ளிக்கூடத்தில் வந்தப்போ நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கும். அதோட எம்எஸ்சி படித்தவங்களாம் அப்போல்லாம் காலேஜில் எல்லாம் ஒர்க் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருந்தது. இருந்தாலும் நமது பள்ளியை அவர்கள் விரும்பி தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நெய்வேலியிலே திருமணம் செய்து இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய உறவினர் கூறினார். அவர் சாரும் அப்படி தான், ரொம்ப எளிமையாக பழகக்கூடியவர். இன்னொரு சிறப்பு என்னென்னா, அவங்க 2 பேரும் அவங்க திருமணம் பண்ணிவிட்டு நேராக வந்த இடம் என்னென்னா நம்ம ஸ்கூல் தான். அது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு மெசேஜ். ஏன்னா திருமண நாள் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, ஆனால் ஸ்கூல் திறக்கிற நாள் முடிவு ஆகலை. திடீர்னு பார்த்தா ஸ்கூல் திறந்துட்டாங்க. ஸோ 2 பேரும் மாலையும் கழுத்துமா வந்து ஸ்கூலில் சைன் பண்ணாங்க அப்படின்னு நான் ஸ்கூலுக்கு சேர்ந்தப்போ எல்லோரும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ தான் நான் நினச்சேன், இது யார் இந்த டீச்சர், நம்ம அவசியம் பார்க்கணும். ஏன்னா அப்போல்லாம் நாங்கள் அனெக்ஸில் தான் இருந்தோம், மெயின் ஸ்கூலில் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 4-5 ஆண்டுகளில் அவங்க யார் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. ஒரு சிறந்த கணித ஆசிரியை, நிறைய சென்டம்ஸ் எல்லாம் உண்டாக்கியிருக்காங்க. இன்றைக்கி குளோபல் லெவலில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கும் வந்தாங்கன்னா அலுமினி அசோசியேஷனில் சிறந்த முறையில் அவங்கள பற்றி பாராட்டி பேசாத மாணவர்களே கிடையாது. இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவர்கள் எந்த அளவு அவர்களுடைய கற்பித்தல் வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் அவங்க திருச்சியை பிறப்பிடமாக கொண்டவர்கள். இளங்கலை அவங்க ஹோலி கிராஸில் படிச்சிருக்காங்க, பிஜி எஸ்ஆர்சியில் படிச்சிருக்காங்க.
அவர்கள் தாய் வந்து சீதாலட்சுமி அம்மையார், அவங்க தகப்பனார் வந்து மகாலிங்கம். இங்கே வந்து அவங்க முதல்ல நான் தான் முதல்ல வந்தேன். இங்கே வந்து நம்ம டீச்சர்ஸ்லாம் எங்கே இருக்காங்கன்னு தேடினேன். கண்ணு கேட்டிய தூரம் வரையில் யாரையும் காணவில்லை. பார்த்தா அவ்வளோ பேர் உக்காந்துருக்காங்க, அவ்வளோ பேரும் உறவினர்கள். இது ஒரு பெரிய அதிசயமான விஷயம். அவ்வளோ உறவினர்கள் சேர்ந்து வந்திருக்காங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு ஃபேமிலி ஓரியன்டாக, அதுவும் நம்ம ஸ்கூலில் இருந்தால் ஒரு கல்யாணம் காட்சின்னா கூட போகிறதுக்கு யோசிப்போம். லீவ் இல்லை, எனக்கு வர முடியாது, அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குதுன்னு எப்படியாவது எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் பார்ப்போம். இவங்க எந்த அளவில் குடும்பத்தோட ஒரு கனெக்ஷன் வச்சுருந்தா அவங்க நாத்தனார் மாமியார் எல்லாரும் வந்து அவங்கள பற்றி ஒரு பாராட்டி ஒரு உரை செய்கிறதுக்கு அளவுக்கு அவங்க வந்து அவ்வளோ இன்னுமே ஒரு குடும்ப பிணைப்போடு இருக்காங்க. ஸ்கூல்லையுமே அப்படி தான். அவங்க வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்க டீச்சராக இருந்தாலும் சரி தான், ஆஃபீஸ் ஆளாக இருந்தாலும் சரி தான், ஒரு ஆயாஸ் அட்டெண்டராக இருந்தாலும் சரி தான், எல்லாரையும் ரொம்ப கனிவாக கூப்பிட்டு என்ன உங்களுக்கு என்ன வேணும், அவங்க என்ன சொல்ல வர்றாங்க எல்லாத்தையும் அமைதியாக கேட்பாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கவங்க நம்மளுடைய விண்ணப்பங்களுக்கு காது கொடுக்கணும். அது முதல் முறை வந்து மேடம் கிட்ட தான் நான் பார்த்தேன். எப்பயுமே நம்ம எது சொல்ல வந்தாலும் கூர்ந்து கவனிப்பாங்க. கவனிச்சுட்டு அதுக்கு தகுந்த சொல்யூஷன் உடனே கொடுக்க முடிஞ்சால் கொடுப்பாங்க, இல்லைன்னா போயிட்டு கொஞ்சம் கழித்து வாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு யாரையும் அவங்க நிறைய டைம் அவங்களோட இணைந்து பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிருக்கு. யாரையும் அவங்க கோவமாக பேசி நான் பார்த்ததே கிடையாது. இது எப்படி கோவம் வராமல் இருக்காங்கன்னு தெரில, அவங்கள தான் கேட்கணும். அந்த மாதிரி அது மாதிரி எல்லாரோடையும் அனுசரணையாக இருப்பாங்க. அடுத்து பெற்றோர்கள் வந்தாலும் சரி, ஏன்னா நம்ம வந்து ஜென்டில்மேன் ஒரு படம் பார்த்துருப்போம். அதில் வந்து அர்ஜுன் வந்து ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டராக இருப்பார். நேராக போய் அந்த முதல்வராக இருக்க ரகுவரன்ட்ட போய் கேட்பார், இது அப்படி இருக்குது அது இப்படி இருக்குது. உடனே அவர் கோவமாக சொல்லுவார், நீ ஒரு நாள் இந்த சீட்டில் உட்காந்து பாரு உனக்கு தெரியும், ஒரு நாள் உட்காந்து பாருன்னு அவருக்கு வந்து என்ன சொல்வார், ரொம்ப ஒரு சேலஞ்சு கொடுப்பாரு. ஒரு நாள் இல்லை, கிட்டத்தட்ட 24 அவங்களுடைய 38 வருட பணியில் 24 ஆண்டுகள் அவங்க துணை முதல்வர் பதவியில் அவங்க இருந்திருக்காங்க. அது எவ்வளோ பெரிய ஹாட் சீட்டு. வரக்கூடிய இன்றைக்கி இந்த பிரச்சனை வரும்னே சொல்ல முடியாது, எது வேணால் எந்த ரூபத்தில் வேணால் வரும். ஆனாலும் அவ்வளோத்தையும் அவங்க சால்வ் பண்ணி எல்லாரையும் நல்ல கூல் மைண்டடாக வச்சுருந்து யார் இப்போ இன்றைக்கி கூட காலையில் ஒருத்தங்க வந்து எனக்கு இது வேணும்னு ஒரு டீச்சர் சொல்கிறாங்க, நாளைக்கு அவங்க போகிறாங்க, இருந்தாலும் இருங்க மேடம் நான் பார்த்து சொல்கிறேன் ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு ஒரு கனிவாக சொல்கிறாங்க அவங்க. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அந்த மாதிரி திருக்குறளில் குறிப்பிட்டிருக்க மாதிரி இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இந்த வேலையை இவங்க சிறப்பாக செய்வாங்க. நம்ம நினைப்போம் இவங்க ஜூனியர் இவங்க சீனியரு இவங்க இந்த வேலையை செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் நமக்கு வரும். ஆனால் அவங்க அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் கூட கேட்பேன் என்ன மேடம் இவங்கள்ட்ட, இல்லை அவங்க செஞ்சுருவாங்க, சூப்பராக செஞ்சுருவாங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போதே செய்யாதவங்களுக்கு கூட அந்த வேலையை நம்ம செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த மாதிரி அவங்க அந்த பொறுப்புகளை வந்து கரெக்டாக யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்து அவங்கள செஞ்சு முடித்ததுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு பாராட்டுரை, அவங்க பாராட்டணுங்கிற அவசியம் கிடையாது, இருந்தாலும் கூப்பிட்டு நீங்கள் நல்லா செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்டுரையை கொடுப்பாங்க. அந்த மாதிரி இன்னொரு குறள், பணி உடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றும் பிற. இவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தும் எல்லார்கிட்டையும் இனிமையாக அன்பாக எந்த நேரத்துலையும் கோவப்படாமல் டென்ஷன்னு ஒன்று சொல்கிறாங்களே அது ஆகாமல் அமைதியாக அவங்க பார்த்தா சாந்தமாக இருப்பாங்க. நான்லாம் சொல்வேன் என்ன மேடம் இப்படி நடக்குது, நீங்கள் என்ன மேடம், நிறையா தருணங்களில் நான் அவங்கள்ட்ட போய் சொல்லியிருக்கேன், இப்படி பண்ணுறாங்க பார்த்துக்கலாம் இருங்க செஞ்சிடலாம் இருங்க அப்படின்னு அமைதியாக சொல்லுவாங்க. என்ன மேடம் உங்களுக்கு கோவமே வரலையா, பார்த்துடலாம் செஞ்சிடலாம். அந்த அமைதியான அந்த ஒரு சாந்த குணம் தான் அவங்கள இந்த அளவுக்கு இவ்வளோ உயர்வுக்கு கொண்டு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். வி வில் மிஸ் யூ மேம். எப்படியும் நாங்கள் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அவங்க ஹஸ்பண்டு அவரும் அவங்க நல்ல சப்போர்ட்டர், அவரும் என்எல்சி எம்ப்ளாயாக இருந்து ரிட்டையர் ஆனவர் தான். நம்ம ஸ்கூலுடைய பணிக்கு தகுந்த மாதிரி அவங்க மாற்றிக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்காங்க. அவங்க ஒரு பொண்ணு இருக்கா, அவளும் எம்என்சியில் ஒர்க் பண்ணுறா.
அவளுக்கும் எல்லா நலங்களும் பெற்று மேடம் அவங்க ஹஸ்பண்ட் 2 பேருமே ஃப்யூச்சரில் நல்ல ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக நல்ல நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு சொல்லி நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஓடின வருடங்கள் நனவாகின கனவுகள், முடிந்தன கடமைகள் பள்ளி பணியிலிருந்து, ஓய்வெடுக்கும் நேரம் இனி நெஞ்சில் நிலைத்து நிற்கும் நினைவுகள் மட்டும். உங்களில் சிறியவர் நாங்கள் எனினும் வாழ்த்துகிறோம் ஆண்டவன் திருவருளாலே மண்ணில் மகிழ்வுடன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நான் சேதுமணி அவர்களின் சகோதரி. முதலிலேயே பேச வேண்டும் என்று சொன்னார்கள். இருப்பினும் எல்லா ஆசிரியர்களும் வரட்டும் என காத்திருந்தேன். ஏன்னா நிறைய செய்திகள் உங்களுக்கு தெரியாததை, ஏன்னா ஆசிரியர்ன்ற நிலைமையில் நீங்கள் எல்லாம் தினம் பள்ளியில் பார்த்துருப்பீங்க. முன்னாள் செய்திகள் அப்படின்றத நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். எல்லோரும் வீட்டில் சொல்லுவாங்க இவங்க தான் எங்கள் வீட்டு குல விளக்குன்னு. ஆனால் எங்கள் வீட்டு குல தெய்வம் சேதுமணி. முதலில் அவங்க கல்வியை தொடர்ந்தது தஞ்சாவூரில். எங்கள் அப்பா ஒரு ரயில்வே எம்ப்ளாயின்றதுனால ஒவ்வொரு ஊராக சுற்றி படித்தோம். இதில் பள்ளி வாழ்க்கையிலன்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை, சிறந்த சாதனை அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு சொன்னால், அப்போல்லாம் கல்வி முதல் வகுப்பிலிருந்து ஆரம்பமாகும். முதல் வகுப்பிலிருந்து கல்லூரி வரை எல்லா மாதாந்திர தேர்வுகள், குவார்ட்டர்லி எக்ஸாம், ஆஃபர்லி எக்ஸாம் எல்லாத்துலேயும் முதலாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் எப்படி ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினாலோ அதே போல் இறுதி வரை எம்எஸ்சியிலையும் கூட ரேங்க் ஹோல்டர், கோல்டு மெடல் இதெல்லாம். அதனால் இந்த சாதனை நான் நினைக்கிறேன், இப்போ நாங்களாம் தான் படித்தோம் சகோதர சகோதரிகள்னு. எப்பயாவது மாறிடுவோம், 2, 3ன்னு ரேங்க் போயிடுவோம். ஆனால் எப்பயுமே ஃபஸ்ட் ரேங்க் என்பதை விடாத சாதனை படைத்தவள் இவள். அதனால தான் ஃபஸ்ட்டு வந்ததும் சுந்தரம் சார் பீரியட் முன்னால் இருந்தவர்களுக்கு தெரியும். என்ட்ரி பண்ணிவிட்டு இவங்களை அனுப்ப மாட்டேன் அப்படின்ட்டாங்க. என் சகோதரர் நாங்கள் திருச்சி சகோதரர் சொன்னாங்க எஸ்ஆர்சியில் ஈவினிங் காலேஜில் கூட எடுத்ததும் வாங்கி தருவேன்னு. இவன் எப்போ வந்தாங்க அப்படின்னு சொன்னால் எம்எஸ்சி தேர்வு எழுதி முடித்ததோடு சரி, ரிசல்ட்டு கூட வரல. அப்பயே அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. யாரையும் நாங்கள் இந்த ஹாஸ்டல்லாம் அனுப்பலை. அதனால் போய் எங்கள் அப்பாட்ட எங்கள் அண்ணன் சொன்னாங்க, போய் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வந்துடுங்க, ஏன் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக வந்தோம். அவர் சார் அனுப்பவே மாட்டேன், என் பொண்ணு போல் பார்த்துப்பேன்னு சொன்னார். அவர் இருந்தவரை அதை கரெக்டாகவே செய்தார். நன்றி சாருக்கும். அதுபோல் ஆரம்பித்த இவங்களோட வாழ்க்கை. இதில் நான் நினைக்கிறேன் எங்கள் அப்பா ஒரு சொன்ன கொள்கைகளில் இல்லை இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொன்னதில் 2 கொள்கைகள் இவ ரொம்ப தீவிரமாக கடைபிடித்திருக்கா அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று படித்தல் பற்றி. என்ன அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பா சொல்லுவாங்க, அவங்களோட ஸ்கூல்மேட் எல்லாருமே நான் படிக்கலை, இதெல்லாம் படிக்கலை, இன்னும் படிக்கலைன்னு சொல்லுவாங்களாம். நல்லா தேர்வு எழுதிட்டு வந்துடுவாங்களாம். அது போல் இருக்கணும் அப்படின்னு சும்மா சொல்லுவாங்க. ஆனால் இவ கடைபிடிச்சா எதுவுமே படிக்கலைன்னு சொல்லுவா, ஆனால் நல்ல மதிப்பெண் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அடுத்ததாக எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கே தெரியும், இந்த பள்ளியில் முன்னால் இருந்து பணிபுரிந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் தெரியும், இவளுக்கு எப்போதோ வந்திருக்க வேண்டிய முதல்வர் பதவி. ஆனாலும் ஏதோ காரணத்தால் தள்ளி போனாலும், இப்போ நானெல்லாம் இருந்தால் கூட புலம்பி தவிச்சிருப்பேன், இல்லை நானே கூட கேட்டிருப்பேன். ஆனால் அவள் அதை பற்றி எதுவுமே பேச மாட்டாள். சரி, என்னோட பணி என்னவோ இப்போ அதை நான் நல்லபடியாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்துட்டு இருந்தா. அதனால் அதுக்கு மிக தெரிந்த பாராட்டு கொடுக்கணும். சாதாரணமாக யாரும் அப்படி நினைக்க மாட்டோம். சரி, இருக்கிற பணியை நான் நல்ல விதமாக செய்கிறேன், போதும், எப்போ வருதோ அப்போ வரட்டும்
அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டா. அதனால் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி விட்டுருவா. அதை விட சிறந்த அட்மின் அப்படின்றதுக்கு உங்கள் பள்ளியோட ஆசிரியர்களோட தன்மைகளை பற்றியோ இல்லை நிறை குறைகளை பற்றியோ யார்கிட்டையும் எதுவுமே சொல்ல மாட்டான். அந்த டாப்பிக்கை யாரும் பேசவே முடியாது. அது மாதிரி படித்த அதாவது ஆசிரியராக இங்கே பணியாற்றிய அந்த சுந்தரம் சார் பீரியட்லலாம் வருஷம் லீவெலாம் நிறைய கிடைக்காது. ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வச்சுருவாங்க. அதனால் வந்த ஒரு 2 நாள் கூட என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னால், ரொம்ப ஒன்றும் தெய்வ பக்தியெல்லாம் கிடையாது. ஆனாலும் அந்த செட்டில் தன்னோட வகுப்பில் நிறைய மாணவர்கள் சென்டம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கெல்லாம் போய், திருச்சின்றதுனால வெக்காளியம்மன் கோயில், சமயபுரம், இது போல் போய் அபிஷேகம் கொடுத்து வேண்டிகிட்டு வருவாங்க. இது போல் பணியாற்றினாங்க. அது தவிர பங்க்சுவாலிட்டி அப்படின்னு சொன்னால் எல்லோரும் நம்ம என்ன சொல்லுவோம், 8 மணிக்கு வரேன்னா 8 மணிக்கு போகிறோன்றதான் பங்க்சுவாலிட்டி. இது அதை விட முன்னோக்கியது 7:50க்கே இருப்பாள். ஆனால் ஒன்று சொல்கிறேன் என்னென்னா, வீடாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கக்கூடிய அவளோட வீட்டு பொறுப்புலையும் சரி, படித்த காலத்துலேயும் சரி, எந்த இதுலேயுமே ஈடுபட்டுக்க மாட்டா. ஸ்கூல்னா ஸ்கூல், எப்படி ஸ்கூலோ அதே போல் இப்பயும் ஸ்கூலில் பணியாற்றும் போது அந்த தொடர்ந்து அந்த பங்க்சுவாலிட்டியெல்லாம் கடைப்பிடித்து, யார் வந்தாலும் சரி யார் போனாலும் சரி அதெல்லாம் பற்றி கவலைப்பட மாட்டான். ஸ்கூல் ஒர்க் இருக்குது அப்படின்னு போயிடுவா. படித்த காலத்தில் என் பள்ளிக்கு போகணும், யாரும் வந்தாங்கன்னா யாரோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. அதனால் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருந்தால், இது போல் கடமைகளை செவ்வனே ஆற்றி நல்லபடியாக பணி நிறைவு செய்தவள் இன்னும் வீட்டு கடமைகளெல்லாம் செய்து நெடுழி வாழ வேண்டும் என இறைவனை வேண்டுகிறேன். உங்கள் ஆசீர்வாதமும் வேண்டும். இதையே நான் விரும்பி கேட்கிறேன். பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் புகழோடும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என இறைவனை வேண்டி என் சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பானுமதி என்னோடது மூத்த சகோதரி. அரவிந்த ஸ்கூலில் பணிபுரிந்து வைஸ் பிரின்சிபலாக இருந்து ரிட்டையர் ஆனவங்க. நான் இந்த ஸ்கூலுக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்த முக்கியமான பர்சன் யாருன்னா அது என்னோடய சிஸ்டர் தான், பானுமதி. அவங்க தான் அப்ளிகேஷன், நான் இந்த எம்எஸ்சி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அப்ளிகேஷன் என்கிட்ட சைனை வாங்கி போட்டுவிட்டு, அதுக்கு நாங்கள் இங்கே சுந்தரம் சார் பிரின்சிபலாக இருக்கப்போ இன்டர்வியூக்கு வந்து என்னை கொண்டு இந்த நெய்வேலியில் விட்டுட்டு போனவங்களும் அவங்கள தான். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு மேரேஜ் ஆகி நெய்வேலி வந்தாங்க. அவங்களும் நெய்வேலியிலே ரொம்ப நாள் இருந்தாங்க. ரொம்ப நன்றி. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணில் நல்லதொரும் கழுமலர் வளநகர், பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். இன்று பணி நிறைவு பெறும் ஜவஹர் ஸ்கூல் பிரின்சிபால் திருமதி சேதுமணி சந்திரசேகர் அவர்களும் அவர்தம் குடும்பத்தினர் அனைவரும் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமானை வணங்கி, நீங்கள் பேரும் புகழும் சீரும் சிறப்புமாக எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு நீண்ட நெடுங்காலம் சந்தோஷமாக வாழ இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று இன்றைய நாளில் ஈசனை வணங்கி சைவ வேளாளர் நலக்கழகத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம். இனிய பணி நிறைவு நாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன், வளர்க நலத்துடன். திருச்சிற்றம்பலம். பணி நிறைவு பாராட்டு மெடல் திருமதி எம் சேதுமணி, பிரின்சிபல், ஜவஹர் ஹையர் செகண்டரி சிபிஎஸ்இ ஸ்கூல், பிளாக் 17, நெய்வேலி. பணியில் சேர்ந்த நாள் 1987. பணி நிறைவு நாள் 31/7/2025. அம்மை சிவகாமியும் ஆடல் வல்லானும் நம்மை போற்றி நமக்கருள் செய்யும் பொன்னகர் நெய்வேலி நன்னகர் தன்னில் ஜவஹர் மேல்நிலைப் பள்ளி அதனில் கல்விப்பணியே ஆண்டவன் பணி என 38 ஆண்டு காலம் நற்பணியாற்றிய நல்லவர் நீவீர். சிந்தையும் செயலும் ஒருங்கே செலுத்தி புகழ்மிகு ஜவஹர் பள்ளியின் முதல்வராகி விந்தையென வெற்றி பலவே பெற்றீர். சைவ வேளாளர் குடும்பம் காத்து சைவமும் தமிழும் கண்கள் இரண்டாக இல்லறம் என்னும் நல்லறம் கண்டீர்.
வில்லுடை நகரின் வேலவன் அருளால் சுற்றமும் நட்பும் சுகமாய் போற்றி அன்பும் அறமும் நீங்கா நினைவோடு வளமும் நலமும் பெற்று வாழிய பல்லாண்டு வாழிய வாழியவே. அன்புடன் சைவ வேளாண் நலக்கழகத்தினர், நெய்வேலி. நன்றி. Thank you, sir, for sharing your wonderful views about our principal. கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்திரா நகர் அவர்கள் தற்போது சில செய்திகள் கூறுவார். தேர்ச்சியில் 100, தேக நலனில் 100 என்ற பிரணவ மந்திரம் போதித்த குருவே, 100 ஆண்டு காலம் வாழும் வாழ்க்கையை எங்களுக்கு போதித்த தாயே, சந்திரனையும் மதிவதனையையும் சூடிய தாயே, உமக்கு பணி நிறைவு பாராட்டு மடல். ஆண்டாண்டு காலமாய் பெண்கள் ஓதிய அடுப்பறை வேதங்கள் புறந்தள்ளி புரட்சி பூவென கணிதத்தை விரும்பினீர், பெறற்கரிய ஆசிரிய பணியும் பெற்றீர், ஏணியாய் நின்று ஏற்றம் பல தந்தீர் மாணவர் வாழ்வில். எட்டா கனியாயிருந்த கல்வியை மாணவர் பெற்றிட என்றும் உழைத்தீர், ஓய்வில்லாமல் உழைப்பின் பயனாய் உயர்ந்தீர், தலைமை பதவியை ஏற்றீர். தங்கள் தகைசால் தலைமையில் ஜவஹர் மாற்றம் பல கண்டு ஏற்றம் பல கொண்டு தேர்ச்சியில் சிறந்து புகழில் உயர்ந்தது. அந்த உயர்வினில் இருக்கும் எங்கள் உழைப்புக்கு ஊன்றுகோலானீர், மறப்பதற்கில்லை. எங்கள் வெற்றியின் வாகைக்கு வழிகாட்டியானீர், மறுப்பதற்கில்லை. மறக்கவும் வேண்டாம், நாங்கள் அன்புடன் தங்களை அம்மாவென்று அழைத்ததெல்லாம் சும்மா இல்லை, அது உண்மை. ஆனால் என் செய்ய அகவை 60 உமக்களித்தது பணி ஓய்வு. ஓடி ஓடி உழைத்த உமக்கு ஓய்வையும் ருசித்து பழகும் காலம் இது. குடும்பத்தோடு இணைந்திருங்கள், இயற்கையை ரசித்திடுங்கள், இசையை கழித்திடுங்கள். இனி தங்களுக்கு 100 ஆண்டு காலம் வாழ்வாங்கு வாழ்ந்திடுங்கள் என மனமாற வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேடம். எங்களது அருமை குடும்ப நண்பர் திரு சந்திரசேகர், துணைவியார் சேதுமணி அவர்கள்
எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளாலும் இந்த நாடு நலத்தை எல்லாம் கட்டி காக்கும் ஈசன் நடராஜபெருமானுடைய அருளாலும் உங்கள் தாய் தந்தையருடைய நல்லாசியுடனும் குலதெய்வத்தினுடைய நல்லருளாலும் நோய் நொடி இல்லாமல் சீரோடும் சிறப்போடும் சந்தோஷமாக இந்த பணி ஓய்வு காலம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தீர்க்க சுமங்கலி பவா. நெருங்கிய குடும்ப நண்பர் அவர்கள் தற்பொழுது பேசுவார்கள். முதலில் இன்று நாளை பணி ஓய்வு பெறும் எங்களது அருமை நண்பர் ஐயா சட்டமன்ற சந்திரசேகர் ஐயா அவருடைய துணைவியர் அம்மா அவர்களுக்கு அவருடைய பணி நிறைவு வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட அவர்களை குடும்பத்துடன் எங்களுக்கு மிக நெருக்கமான நண்பர்கள். அவருடைய பணி என்பது இன்றுதான் ஒரு ஆண்டு 1.5 ஆண்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்கள முன்னாலே நம்ம நிறுவனத்தில் இந்த பொறுப்புக்கு வர வச்சுருக்கணும். சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் அவர்கள் இந்த பணிக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்திருக்கிறார்கள். இவரிடம் பயிற்சி எடுத்து இன்று பல மாணவிகள் வெளிநாடுகளிலும் இந்தியாவில் பல இடங்களிலும் பணிபுரிகிறார்கள். மிக நன்றாக இருக்கிறார்கள். இவர்கள் பெயரை குறிப்பிட்டாலே நெய்வேலியில் தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். கொஞ்சம் கடுமையாக இருக்க மாட்டாங்க. அதனாலே சில பணிகள் அவர்கள் கிடைக்காம கூட போயிருக்கலாம். எங்கள் ஐயாவும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். கிடைக்கலன்னா ஐயோ கிடைச்சா கிடைக்குதியா, இதுக்காட்டி நம்ம போய் நிற்கக்கூடாதியா அப்படின்னு அவர் அதை எளிதாக எடுத்துப்பார். ஆனால் இன்றைக்கி அவங்க இந்த பணியை சிறப்பாக முடித்து நாளைக்கு ஓய்வு பெறுறாங்க. என்னுடைய திருமணத்திற்கு ஐயா அவங்க வீட்டில் கென்னடி கலைவாணன் எல்லாருமே வந்துட்டு திருச்செந்தூருக்கு வந்திருந்தாங்க. அதுமாதிரி எங்களுடைய உறவுகள் இன்று வரை மிக அருமையாக இருக்கிறது. இனியும் ஓய்வுக்கு பின் அனைவரும் ஒன்றாக இருந்து இருப்போம் என்று கூறிக்கொண்டு அவர் பணி ஓய்வுக்கு மிக்க நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மெம்பராகிய பன்னீர்செல்வம் சார் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாங்க சார்.
மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சமீபத்தில் நடந்த ஜவஹர் எஜுகேஷன் சொசைட்டியில் என்னோட மெம்பராக இது பண்ணதுக்கப்புறம் தான் மேடத்தோட எனக்கு வந்து ஒரு கான்டாக்ட் கிடச்சிது. பட் எனக்கு என்ன பொறுத்தவரையும் டீச்சிங் ப்ரொஃபஷனல் வந்து இட்ஸ் ஏ கிஃப்டட் ஒன். அந்த சர்வீஸ் பண்ணுறது வந்து ஒரு ஜென்ரேஷனை உருவாக்குறது கொள்வது, ஒரு நல்ல ஒரு ஒழுக்கத்தோட ஒரு டிசிப்ளினோட ஒரு மாணாக்கனை உருவாக்கி ஒரு நல்ல பொசிஷனில் வைக்கிறதுக்கு அவங்களுடைய சர்வீஸு அன்கம்பேரபிள், சாக்ரிஃபைசபிள். ஸோ நேற்று மேடத்திட்ட பேசிகிட்டு இருந்தேன், ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அவங்களுடைய எஃபர்ட்டு எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு, நெய்வேலியில் அந்த ஜென்ரேஷன் பசங்கள்லாம் எங்கெங்கே போய் எங்கே செட்டில் ஆகிருக்காங்க, அவங்க பேரண்ட்ஸோடைய பொசிஷன்லேருந்து இன்றைக்கி எப்படி அப்லிஃப்ட் ஆகிருக்காங்க, அந்த எஜுகேஷனால் அவங்க எப்படி இதுவாகிருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ அவங்களுடைய சர்வீஸு இந்த ஸ்கூல் இது இல்லாமல் ரிட்டையர் ஆன பிறகும் சோஷியல் வெல்ஃபேருக்கு, சோஷியல் ரெஸ்பான்சிபிளோட அவங்க ஃபர்தராகவும் அவங்களுடைய அந்த டீச்சிங் இதை கன்டினியூ பண்ணணுன்னு உங்கள் சார்பாக கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மற்றும் அவரது ஓய்வு காலம், பணி ஓய்வு காலம் நல்லபடியாக அமைய இறைவனை பிரார்த்திக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.